உங்களுக்கு தெரியுமா அத பத்தி? அந்த கருப்பு உருவம் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது? திரும்பவும் அதே மாதிரி நடக்குமா? அம்மன் மூக்குத்தி சிகப்பு நிறத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள லிங்கம் வைத்தியரை அழைக்க சென்றபோது ஊர் மக்கள் சிலர் ராமலிங்கம் வீட்டிற்கு முன்னால் கூடியிருந்தனர். ராமலிங்கம் தான் அந்த ஊர் நாட்டாமை என்பதால் அவர்களை அமைதிப்படுத்தி கொண்டு இருந்தார். ஐயா, அம்மன் மூக்குத்தி சிகப்பு நிறத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் அதே மாதிரி நடக்குமா என்று கூட்டத்தில் இருந்தவர் கேட்க, அதற்கு ராமலிங்கம், இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருக்கும் எதுவும் ஆகாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க தேவையில்லாம பயப்பட வேணாம். ராமலிங்கம் ஊர் மக்களிடம் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே லிங்கம் வேகமாக வைத்தியர் வீட்டிற்கு சென்றான். அவன் வைத்தியர் வீட்டை அடைந்ததும் அவரை அழைத்தான். வைத்தியரே, வைத்தியரே, என்ன யாரையும் காணோம் என்று அவரை அழைத்து கொண்டே வைத்தியர் வீட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தான் லிங்கம். அப்போது ஒரு 65 வயது மிக்க பெரியவர் அவன் குரலை கேட்டு வெளியே வந்தார். யாருப்பா, யாரு நீ? வைத்தியரே, நான் தான் லிங்கம். கொஞ்சம் வருஷம் ஊர்ல இல்லனா என்னை யாருன்னு கேப்பியா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசும்பியா என்று லிங்கம் வைத்தியரை கேலி செய்து கொண்டு இருந்தான். அவன் சிறு வயதில் இருக்கும்போது வைத்தியர் லிங்கத்தை கேலி செய்து விளையாடி கொண்டிருப்பார். இப்பொழுது அதற்கு எதிராக அவன் செய்ய ஆரம்பித்தான். யாரு, லிங்கம்மா? அது ஒண்ணு இல்லடா, எனக்கு வயசாகிடுச்சுல்ல, இப்பெல்லாம் சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. வைத்தியர் அவர் முதுமையை பற்றி கூறினார். அதற்கு லிங்கம், நீதான் வைத்தியராச்சே, ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிச்சி உனக்கு நீயே சரி பண்ணிக்க வேண்டியது தானே. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் முதுமையை மாத்த முடியாதுடா. நம்ம அம்மனோட மூக்குத்தி திரும்பவும் சிவப்பு நிறத்துல மாறிடுச்சாமே. ஊர் முழுக்க அத பத்தி தான் பேசிக்கிறாங்க. வைத்தியர் அவனிடம் கேட்க, அதற்கு லிங்கம், ஆமா ஆமா, நான் கூட அங்கதான் இருந்தேன். அவங்க சொன்னது எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு தெரியுமா அத பத்தி? லிங்கம் அதற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவரிடம் கேட்க ஆரம்பித்தான். அது ஒரு பெரிய கதை. ஆமா, நீ ஏன்டா வரக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா கூப்பிட்டு வந்த? இத பத்தி கேட்கவா? அச்சோ, மறந்தே போயிட்டேன். நம்ம சுந்தரத்துக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு போக வந்தேன். லிங்கம் எதற்கு வந்தான் என்று மறந்து போக அவன் தலையில் ஒரு அடி விழுந்தது. இத வந்ததும் சொல்ல வேண்டியது தானடா என்று அவனை அடித்துவிட்டு அவரது அறைக்கு சென்று வைத்திய பெட்டியை எடுத்துக்கொண்டு லிங்கத்தை வா செல்லலாம் என்று அழைத்தார். ஏண்டா, இன்னும் இது உனக்கு சரியாகலையா? ஏதோ பட்டணத்துல போய் உன்னுடைய மறதிக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு போன, அப்படியேதான் இருக்க போல. அவனை பார்த்து வைத்தியர் நக்கல் அடிக்க, ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இப்ப எனக்கு சரியாயிடுச்சு, கொஞ்சமா மறந்துடும், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல என்று சொல்லி லிங்கம் சமாளித்தான். அதற்கு வைத்தியர், நான் கொடுக்கற மருந்த சாப்பிட்டனா சீக்கிரமா சரியாகிடும், ஆனா நீதான் வேணான்னு சொல்ற என்று வைத்தியர் சொல்ல இருவரும் பேசிக்கொண்டே சுந்தரம் வீட்டிற்கு வந்தனர். அங்கு வந்த அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் சிவசுந்தரம் சரஸ்வதியிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் லிங்கம் அதிர்ச்சி அடைந்தான். சற்று முன்புதான் அவன் வந்து பார்த்தபோது உடம்பு சரியில்லாமல் படுத்து கொண்டு இருந்தான். ஆனால் இப்போது எப்படி உடல்நிலை சரியானது என்று புரியாமல் லிங்கம் அதிர்ச்சியில் நின்றான். ஏண்டா லிங்கம், உனக்கு கண்ணும் தெரிய மாட்டேன்தா என்ன? அங்க பாரு, அவன் நல்லா தாண்டா இருக்கான், ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன. வைத்தியர் அவனை பார்த்து கேட்டார். லிங்கம் அவர் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது இவர்களை பார்த்ததும் சிவசுந்தரம் எழுந்து வந்தான். என்னாச்சுங்க ஐயா, நீங்க என்னோட வீடு தேடி வந்திருக்கீங்க, எங்கேயாச்சும் வெளியில போகணுமா? சொல்லியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் என்று சுந்தரம் வைத்தியரை பார்த்து கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த லிங்கம் தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். சரியாதான் வேக வேகமாக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ நல்லா தான் இருக்க. ஐயா, என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு? பாருங்க, நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் என்று சுந்தரம் சொல்ல, அதற்கு வைத்தியர் லிங்கத்தை பார்த்து, டேய் லிங்கம், வீட்டுக்கு வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை,
வைத்தியர் லிங்கத்திடம் கோவத்தில் சொல்லுவது போல் கூறினார். பிறகு சிவசுந்தரம் மற்றும் வைத்தியர் பேசிக்கொண்டே வெளியே வந்து இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். வைத்தியர் அந்த கோவிலில் நடந்ததை பற்றி அவனிடம் கேட்க ஆரம்பித்தார். இருவரையும் அந்த கருப்பு உருவம் விடாமல் பின்தொடர்ந்தது. அந்த கருப்பு உருவம் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நம்ம ஒரு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.